என்னடி இது இவ்வளவு நேரம் வதக்கிற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நவரி நான் வதச்சு பாக்குறேன். அடச்சே டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகர கடைக்கு எப்படியெல்லாம் வியாபாரத்தை பிடிக்கிறாங்க பாரியா. 500 ரூபா. வாங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சாப்பிட்றீங்க? இதே தெருவை சேர்ந்த இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே என்ன பண்றாங்கன்னா, அந்த தெருவோட முக்குல ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமத்தை தூவி விட்டு நடுவுல 4 குச்சை சொறி வச்சுட்டானுங்க. அப்புறம் என்னாச்சுன்னு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்னடி இது? ஐயோ போச்சு, நம்ம ஊருக்கு எவனோ சேவனை வச்சுட்டான். இனி என்ன நாசமாக நடக்க போட்டா தெரியலையே. இவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு சிமெண்ட் பூச அதுல இந்த நாய் அழகா வானவில் டிசைனை போட்டு வச்சு போயிடுச்சு. யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? நானே மாப்பிள்ள கிடைக்கலன்னு ரோட்ல ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நடு ரோட்ல வந்தா பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடுவியா? கொம்பு மட்டும் எனக்கு இருந்துருந்துச்சு. உங்க 2 பேரும் அழகா குத்தி அப்படியே தூக்கி கடாச்சிருப்பேன். மன உளைச்சல கலப்புறதுக்குன்னே வராங்க. தம்பி இத மாட்டிக்கிட்டு மேல வாப்பா. மாட்டிக்கணுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா எதுல மாட்டிக்கிறது? இப்படி கழுத்துல மாட்டிக்கிட்டுமா? கழுத்துல மாட்டிக்கிட்டா மேல வர மாட்டேன். ஒரே அடியா மேல போய் சேர்ந்துருவ. நான் இப்ப புறாக்கள்கிட்ட போடுவேன். புறாக்கள்லாம் பறந்து போகும். அப்படியே அழகா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுரு. என்னம்மா ஒரு புறா கூட உன்னை மதிக்கவே இல்லை. இவளுங்களை இப்படி அசிங்கப்படுத்தினாதான் இனிமே எங்க கிட்ட வர மாட்டாளுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஹலோ சார், குறுக்க பாலம் கிராஸ் ஆகுது. யாரும் குறுக்க வராதீங்க. பாலத்துக்கு மேல தானே யாரும் போக முடியாது. நாங்க பாலத்துக்கு கீழே போவோம்ல. இத பாக்கும்போது வைரமுத்து போல ஒரு கவிதை தான் சொல்ல தோணுது. ஷாம்புவை நிக்காத ஒரு மண்டைக்கு ஷாம்பு வாஷ் எதற்கு? செம்மையா அரிக்குதுரா ஜா, செம்மையா அரிக்குதுரா, செம்மையா அரிக்குதுரா. மோந்த பாப்போம். லைட்டா நாருதே. என்னடா பல லட்சத்தை போட்டு கல்யாணம் பண்ண ஆடி ஸ்டேஜ்ல உட்காந்து சொரிஞ்சிட்டா இருக்க. அதுவும் மோந்து வேற பாக்குற. யாருக்காச்சும் நம்ம முக்கியமா கால் பண்ணும்போது யாருக்கெல்லாம் இந்த வாய்ஸ் கேட்டுருக்குது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 இல் உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும். உள்துறை அமைச்சர். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பொண்ணுங்க சாப்பாடை இப்படி அழகா வச்சு சாப்பிடுவாங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அதுவே பாய்ஸ் ஹாஸ்டல்ல பார்த்தோம்னா